எல்லாருக்கும் வணக்கம். IPL 2026ஓட ஒரு ஆனல் பறக்க போற மேட்ச் பத்தின ஒரு அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நடக்கிற இந்த மேட்ச்ல போன வருஷத்தோட சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு லக்னோ சூப்பர் ஜாயன்ஸை எதிர்கொள்றாங்க. இந்த சீசன்ல ஆர்சிபியோட பேட்டிங் வேற லெவல்ல இருக்கு இல்லையா? விளையாடின எல்லா மேட்ச்லயுமே 200 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காங்க. அவங்களோட இந்த அதிரடி ஃபார்ம் இன்னிக்கும் தொடருமா? இதுதான் இன்னைக்கு எல்லாருமே கேக்குற கேள்வி. முதல்ல இந்த ரெண்டு பெரிய அணிகளோட மோதல் பத்தி பார்க்கலாம். ரெண்டு பலமான அணிகளும் நேருக்கு நேர் மோதும்போது ஆட்டம் நிச்சயமா விறுவிறுப்பா இருக்கும். சரி, இந்த மேட்சோட ரிசல்ட்டையே மாத்தக்கூடிய கீ பிளேயர்ஸ் யாருன்னு பாப்போமா? முதல்ல ஆர்சிபி பக்கம் வந்தா ரஜத் படிதார். அடேங்கப்பா, என்ன ஒரு ஃபார்ம்ல இருக்காரு மனுஷன். அவரோட கிரிக்கெட் கேரியர்லயே இதுதான் பெஸ்ட் டைம்னு சொல்லலாம். அதுவும் சின்னசாமி மைதானம்னா இவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அவரோட தாக்கத்தை ஒரே ஒரு நம்பர்ல சொல்லணும்னா அது 214. ஆமாங்க, இதுதான் அவரோட இந்த சீசன் ஸ்ட்ரைக் ரேட். இதுவரைக்கும் 195 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சின்னசாமி இவருக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்டுங்கிறதால இன்னைக்கும் ஒரு பெரிய இன்னிங்ஸை எதிர்பார்க்கலாம். ஆர்சிபிக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்களோட ஓப்பனிங் ஜோடி தான். ஒரு பக்கம் பில் சால்ட் வந்தாலே அடிதடிதான், இன்னொரு பக்கம் நம்ம கிங் விராட் கோலி. கன்சிஸ்டன்சிக்கு இன்னொரு பேர் இவர் தான் சொல்லலாம். இந்த பார்ட்னர்ஷிப் எந்த போலிங் அட்டாக்குக்கும் ஒரு சிம்ம சொப்னம் தான். சரி, இப்ப லக்னோ டீம் பக்கம் போலாம். காயத்துல இருந்து ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்து கேப்டனா டீமை வழி நடத்துற ரிஷப் பந்த் தான் LSGயோட பெரிய நம்பிக்கை. அடுத்து நிக்கோலஸ் பூரன். வெஸ்ட் இண்டீஸ் புயல்னு சும்மாவா சொன்னாங்க? சின்னசாமி ஸ்டேடியம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். போன தடவை இங்க விளையாடும்போது வெறும் 27 பால்ல 81 ரன் அடிச்சு மேட்சையே திருப்பி போட்டது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லக்னோவுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபயர் பவர் இன்னிங்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஓகே, இப்போ கொஞ்சம் நம்பர்ஸ்குள்ள போலாம். ஹிஸ்டரி என்ன சொல்லுது, இந்த கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதினதை பார்த்தா ஆர்சிபி தான் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. மொத்தம் 6 தடவை விளையாடி இருக்காங்க. அதுல 4 மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. லக்னோ 2ல தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. சின்னசுவாமி ஸ்டேடியம் இத பத்தி சொல்லவே வேணாம். பேட்ஸ்மேன்களோட ஸ்வர்கம் அது. பவுண்டரி லைன் ரொம்ப சின்னது, பிச்சும் பேட்டுக்கு நல்லா வரும். அதனால பந்து பாட்டுக்கு பறந்துட்டே இருக்கும். இங்க ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே 190க்கு மேல போகுதுன்னு பாத்துக்கோங்களேன். டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் கண்ணை மூடிட்டு பவுலிங் தான் எடுப்பாங்க. சரி வாங்க, ரெண்டு டீமோட ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரென்த், வீக்னஸ் என்னன்னு டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். ஆர்சிபியோட மிகப்பெரிய பலம்னா அவங்களோட பேட்டிங் டெப்த் தான். நம்பர் 8 வரைக்கும் அடிச்சாட ஆள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி இருக்கு, அது டெத் ஓவர் பவுலிங் தான். அங்க கொஞ்சம் ரன்ஸை வாரி வழங்குறாங்க. சரி, லக்னோ பக்கம் வந்தா அவங்களோட பலமே அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் தான். முகமது ஷமி மாதிரி பவுலர்ஸ் ஆரம்பத்திலே விக்கெட் எடுத்தா ஆர்சிபியை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா மிடில் ஆர்டர் பேட்டிங் தான். ஒரு மேட்ச் அடிக்கிறாங்க, ஒரு மேட்ச் இல்ல, அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. ஓகே, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனல் ப்ரெடிக்ஷனுக்கு வரலாம். யாரு ஜெயிக்க வாய்ப்பு அதிகம்? டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தா கூகுள் ப்ரெடிக்ஷன் படி ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு 63.8% வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுது. அதே நேரம் லக்னோ ஜெயிக்க 36.2% வாய்ப்பு இருக்கு. இந்த கணிப்புல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்ல. ஹோம் கிரவுண்டு, ஃபேன்ஸ் சப்போர்ட், இப்போ இருக்கிற ஃபார்ம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபிக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தி. உன்ன மட்டும் நிச்சயம், இன்னைக்கு ரன் மழை தான். இந்த கிரவுண்ட், ரெண்டு டீமோட பேட்டிங் பவர், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்கோர் குறைஞ்சது 210லிருந்து 230 வரைக்கும் போக நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப கடைசி கேள்வி உங்ககிட்ட தான். இன்னைக்கு கிங் கோலி செஞ்சுரி அடிப்பாரா, இல்ல ரிஷப் பந்தோட அதிரடி ஆட்டம் ஷோவை திருடிட்டு போயிடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க, இந்த த்ரில்லிங்கான மேட்ச் எப்படி முடியுதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். ரொம்ப நன்றி.